अस्सलाम वालेकुम வெல்கம் பேக் டு மம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் உவாப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் ஆரஞ்சு கலர் ஃபுட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சில்லி சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே போகும். நல்லா விரல் வச்சு எல்லா சைடும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் தயிர் சேர்க்காதீங்க. இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கூடாது. தயிர் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நீங்கள் மெயினாக எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா உங்கள் சிக்கனை நல்லா ஊற வைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு பிசைஞ்சிடாதீங்க. அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறும். இது நல்லா 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதில் ஏன் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கனில் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடும்போது இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும். மசாலா வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி இருக்கும். நார்மலாக போகிற 65 மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. ட்ரையாக இருக்கணும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு வெந்தோடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு டார்க்னஸ் வரும். ரெட்டிஷ் கலரில் வரும். அந்த டைம் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கார்னிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான சிக்கன் மவாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.